நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய லைஃப்பை பெஸ்ட்டாக மாற்றிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதில் நிறைய பேருக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணுறது மூலமாகவும் பிரபஞ்சத்து கூட தொடர்பில் இருக்கிறது மூலமாக நம்ம ஆசைப்பட்ட லைஃப்பை அடைய முடியும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். இதுக்கு மக்கள் சொல்லக்கூடிய 2 ரீசன். எனக்கு டைம் இல்லை, ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரமே கிடையாது, நான் என்னோட வீட்டு வேலையை பார்க்குறேன், இல்லை நான் என் பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன், எனக்கு படிக்கவே நேரம் சரியாக இருக்குது, இந்த மாதிரி நேரம் இல்லைன்னு ஒருத்தவங்க காரணம் சொல்லுவாங்க. மற்றொருத்தவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய கோல் இருக்குது, எதில் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும், இல்லை நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி 2 தாரராக இருப்பாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி நான் செய்யலை அப்படின்றதுக்கு காரணம் சொல்லக்கூடியவங்க. இதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னிக் தான் விஷன் போர்டு. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். இதை நிறைய பேர் பண்ணியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இன்கேஸ் நீங்கள் விஷன் போர்டு யூஸ் பண்ணி ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்னும் உத்வேகத்தை கொடுக்கும். அவங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ண பங்கு உங்களுக்குரியதாக இருக்கும். இந்த வீடியோவில் விஷன் போர்டுனா என்ன, இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னிக்காக பேசப்படுது, ஏன் நிறைய பேர் விஷன் போர்டை பற்றி இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இதில் என்ன இருக்குது, இது எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக உள்ள என்ன நடக்குது, இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதையும், என்னென்ன டைப் ஆஃப் விஷன் போர்டு இருக்குது அப்படின்றத பற்றி எல்லா விஷயங்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விஷன் போர்டில் இது ரைட் ஆர் ராங் அப்படின்னு இல்லை, ஆனால் சில நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும் பொழுது உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷன் போர்டுனா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு சிலருக்கு அதை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். விஷன் போர்டு அப்படின்றது நமக்கு லைஃப்பில் கனவுகள், இலக்கு இருக்கும், இப்படிலாம் லைஃப் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைகள் இருக்கும். ஒரு சிலர் இந்த இயர்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு வருடத்தில் உங்கள் பிறந்த நாளப்பையோ ஏதோ ஒரு நல்ல நாளப்போ ரெசல்யூஷன் எடுப்போம். இனிமேல் நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன், இனிமேல் நான் ரெகுலராக படிக்க போகிறேன், இனிமேல் நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னா சில ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்க. ஸோ இந்த இலக்குகள், இந்த ரெசல்யூஷன் இது எல்லாத்தையுமே பட வடிவில் ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் அல்லது ஒரு வார்த்தைகளாக அது கூடவே சேர்த்து பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு போர்டில் ஒட்டி வச்சுக்கிறது தான் விஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக விஷன் போர்டு. ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் எவ்வளவோ டெக்னிக்ஸ் இருந்தாலும் விஷன் போர்டு வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டைம் இருக்கிறதில்ல. நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும்னு ஆசை தான். ஆனால் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதோ ஒரு தொழில் பண்ணும்போதோ இல்லை நல்லா படிச்சுட்டு இருக்கும் பொழுதோ நமக்கு ரெகுலராக ஸ்கிரிப்டிங்கோ விசுவலைசேஷனோ பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அந்த டைம் இல்லை அப்படின்றத இதை ரெக்டிஃபை பண்ணுது. நீங்கள் ஒரே ஒரு டைம் விஷன் போர்ட் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அதை பார்த்துட்டு மட்டும் வர்றது மூலமாக உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். செகண்ட், மல்டிபிள் கோலை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா? நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு கார் வாங்கணும், வீடு கட்டணும், நிறைய பணம் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் கோல்ஸ் இருக்கும்போது நம்ம ஒவ்வொன்றுக்கும் டெய்லி உட்காந்து ஸ்கிரிப்டிங் பண்ணுறதை விட இந்த விஷன் போர்டில் வந்து நம்மளோட கோல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி வைக்கிறது மூலமாக நமக்கு ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். தேர்ட் திங் வந்து, நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஈர்ப்பு விதி பயிற்சி பற்றி ஃபுல்லாக தெரியாது, ஆனால் எனக்கு ஈர்ப்பு விதி பயிற்சிலாம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் விஷன் போர்டு வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஈர்த்து தரும். இதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஜாலியான ப்ராசஸாக வந்து விஷன் போர்டு இருக்க போகுது. மீடியாஸில் இன்றைக்கி நீங்கள் இதை நல்லாவே பார்க்க முடியும். அவங்க வந்து ஈர்ப்பு விதி பயிற்சியில் ஒரு அஃபர்மேஷன், ஸ்கிரிப்டிங், கிராட்டிடியூட் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் விஷன் போர்டு மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2026னா 2026க்கான என்னோட விஷன் போர்டு நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு vlog மாதிரி காமிப்பாங்க. அதில் நிறைய விஷயங்களை அவங்க மேனிஃபெஸ்டும் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் முக்கியமான விஷயம், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது இந்த விஷன் போர்டு. என்னால் இதை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு கார் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு கார் ஒரு படம் வந்து ஒட்டியிருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும். 5வது ஒரு ரிமைண்டர் மாதிரி.
நீங்க ஒரு வெயிட் லாஸ்க்காக விஷன் போர்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அத பார்க்கும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ ப்ராப்பரா நல்ல உணவு பழக்கவழக்கங்கள மாத்திக்கோ. ரெகுலரா ஏதாவது உடற்பயிற்சிகள நீ மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரிமைண்டர் மாதிரி அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. 6வது ஃபோகஸ்டா வச்சுக்கிறது. நம்மளோட கோல் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசினஸ்ல இவ்ளோ க்ரோர்ஸ் வந்து டர்ன் ஓவர் பண்ணணும்னு நீங்க விஷன் போர்ட்ல வச்சுட்டீங்கன்னா, அது அதிலயே ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். பாரு நீ இவ்ளோ பெரிய இலக்கு வச்சிருக்க. ஆனா நீ தேவையில்லாம வந்து இன்னைக்கு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க. நீ தேவையில்லாம தூங்கிட்டு இருக்க. அப்படின்ற மாதிரி அது நமக்கு வந்து யாரோ வந்து சொல்றத விட அது நமக்கு ஃபோக்கஸ்டா நம்ம எய்ம்ல இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து 7வது பாயிண்ட் கிளாரிட்டி. என்ன நம்ம லைஃப்ல தேவை அப்படின்ற ஒரு கிளாரிட்டிய குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கார் மேனிஃபெஸ்டேஷன் பண்றது தான் ஆசை அப்படின்னா, நீங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். என்ன மாதிரி டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா நெறைய கார் பிக்சர்ஸ் படம் பார்ப்பீங்க. ஸோ என்ன மாதிரி டிசைன், என்ன மாதிரி கலர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றத ஒரு கிளாரிட்டியா அந்த விஷன் போர்டு வந்து குடுக்கும். 8வது பாயிண்ட் மோட்டிவேட் பண்றது. நீங்க எப்பல்லாம் டவுனா இருக்கீங்களோ, அப்பல்லாம் விஷன் போர்டு உங்கள மோட்டிவேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேங்க் எக்ஸாமோ, எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி வாட்டெவர் நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, நீங்க அத ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னும் பொழுது, அத பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். இன்னும் இன்னும் வந்து இவ்வளோ நாள் தான் இருக்கு. ஸோ நான் இந்த போஸ்டிங் போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன வந்து விஷன் போர்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஃபைனல் பாயிண்ட் எந்த ஒரு கோல் என்னோட சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆகுதோ, அது ஈஸியா மேனிஃபெஸ்டேஷன் ஆகப்போகுது. விஷன் போர்ட் அந்த வேலைய ரொம்ப ஈஸியா பண்ணும். உங்க சப்கான்ஷியஸ் கூட ஒரு கனெக்ஷன ஏற்படுத்தி, உங்களுடைய சப்கான்ஷியஸ்ல உங்க கோல வந்து இம்ப்ரிண்ட் பண்றதுக்கு விஷன் போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விஷன் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அது பிரைன்ல ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத வந்து அது ஆக்டிவேட் பண்ணுது. அண்ட் விசுவலைசேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஹெல்ப் பண்ணுதுன்னு நியூரோ சயின்ஸ் சொல்லுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, யானைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வார்த்தை யானை அப்படின்னு நம்ம வாசிக்கிறதையும், யானை படமா பார்க்கறதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அந்த படமா பார்க்கறத வந்து நம்ம மனசுல வந்து பதியுது. அத பிரைன் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறது. பிகாஸ் அதுக்கு வடிவம், அந்த யானையோட காது எப்படி இருக்கு, அது கண்ணு எப்படி இருக்கு, வால் எப்படி இருக்கு, அதோட நிறம் எப்படி இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் அந்த படம் பார்க்கறது மூலமாவே புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதே எழுதணும் அப்படின்னா, யானை மிகவும் பெரிய விலங்காக இருக்கும். அதோட காது ரொம்ப பெருசா இருக்கும். அது கருப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு இவ்ளோ டீட்டெயில்ஸ் தேவை. ஆனா ஒரு படமா பார்க்கும் பொழுது, அது நம்ம மைண்ட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. என்னென்ன டைப் ஆஃப் விஷன் போர்டு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா, உங்களோட சூழ்நிலை அண்ட் உங்களோட இலக்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷன் போர்ட உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ட்ரெடிஷ்னலான விஷன் போர்டு. ஒரு கார்ட்போர்ட் ஷீட்லயோ, இல்ல ஒரு பெரிய போர்டோ எடுத்து, உங்களுக்கு என்னென்னலாம் இலக்கு இருக்கோ, அது எல்லாமே பட வடிவத்துல கட் பண்ணி, அதெல்லாம் ஒட்டிட்டு, உங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி கோட்ஸோ, இல்ல வேர்ட்ஸோ, இல்ல திருக்குறளோ, கவிதைகளோ, பழமொழிகளோ வந்து அதுல வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான விஷன் போர்ட். 2வது டிஜிட்டல் விஷன் போர்டு. நம்மளுடைய மொபைல் ஆர் லேப்டாப், நம்மளுடைய டேப்ல வந்து இத யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ, அது எல்லாமே வந்து நம்ம விஷன் போர்ட்ல ஆட் பண்ணி, நம்ம அது ரெகுலரா நம்ம மொபைல்லயோ, லேப்டாப்லயோ பார்த்துட்டு வர்றது மூலமா, நம்மளால ஈஸியா மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். 3rd ஒன் இயர்லி விஷன் போர்டு. இந்த வருடத்திற்கான உங்களுடைய இலக்கு என்ன? இந்த வருடத்துக்குள்ள நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு டார்கெட்ஸ் வச்சிருக்கீங்க? இந்த வருடத்திற்கான கோட்ஸ் உங்கள மோட்டிவேட் பண்றதுக்கான வார்த்தைகள் என்ன? உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸ் என்ன? இந்த வருடத்துல நீங்க எடுத்த ரெசல்யூஷன் என்ன? அப்படின்றத எல்லாத்தையும் ஸ்டிக் பண்றது தான் இயர்லி விஷன் போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது உங்களுடைய இலக்கு. அதையும் இதுல ஸ்டிக் பண்ணிட்டு, அதற்கான ரெசல்யூஷன் நீங்க என்ன எடுத்திருப்பீங்க? ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்ல ஃபுட் எடுத்துக்கணும், ரெகுலரா படிக்கணும். இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி, ஒரு பையன் படிக்கிற மாதிரி, ஒரு பொண்ணு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி, இந்த மாரி பிக்சர்ஸ ஆட் பண்றது. அடுத்து உங்களுக்கு இந்த வருஷத்துல என்னென்ன டார்கெட்ஸ் வச்சிருக்கீங்க? லைக் ஒரு 12 புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 2 கண்ட்ரி போணும்னு நினைக்கிறீங்க. இந்த வருடத்தை சார்ந்த விஷயங்கள இந்த விஷன் போர்ட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 4th ஒன் தீம் பேஸ்டு விஷன் போர்டு. பர்சனலா என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் இத தான் வந்து குடுத்துட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்காக வர்றாங்கன்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகுற மாதிரி, அவங்க வந்து திருமணம் நடக்கிற மாதிரி, ஒரு ஹனிமூன் போற மாதிரி, கப்பிள்ஸ் ரொம்ப ஹேப்பியா இருக்கிற மாதிரி, அவங்களோட பிக்சர்ஸ இன்க்ளூட் பண்ணி அந்த விஷன் போர்ட வந்து கிரியேட் பண்ண சொல்லுவோம்.
5th ஒன் கிராட்டிடியூட் விஷன் போர்டு. உங்கள் லைஃப்பில் எப்போவுமே பாசிட்டிவிட்டி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கிராட்டிடியூட் விஷன் போர்டும் நீங்கள் தனியாக பண்ணலாம், இல்லை உங்களோட விஷன் போர்டுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கார் இருக்குது, ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி வைக்கிறது. இது நார்மலாக வீட்டில் பண்ணக்கூடிய விஷயம்தான். நம்ம ஆல்ரெடி ஒரு அவார்ட் வாங்கினதோ இல்லை ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணதையோ நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுருப்போம்ல, அதுவே விஷன் போர்டு கணக்கில் தான் வரும். அண்ட் 7th ஒன் மிரர் விஷன் போர்டு. மிரர் விஷன் போர்டுனா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷன் போர்டை அப்படியே கண்ணாடிக்கு பக்கத்தில் ஸ்டிக் பண்ணி வைக்கிறது தான் மிரர் விஷன் போர்டு. இது ஏன் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் விஷன் போர்டையும் பார்ப்பீங்க அண்ட் மிரரில் உங்களோட இமேஜையும் பார்க்குறனால உங்கள் மைண்ட் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த காருக்குள்ளே இருக்கிறது நம்ம தான், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம தான் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஒன் மினி ஆர் போர்ட்டபிள் விஷன் போர்டு. இன்னைக்கு வந்து நிறைய மொபைல் கவர்ஸில் அண்ட் பர்ஸில் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணிக்க முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மொபைல் கவர்ஸ்லேயோ இல்லை வந்துட்டு சின்னதாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி உங்களுடைய வேலெட்ஸில் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கிறது தான் மினி ஆர் போர்ட்டபிள் விஷன் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் விஷன் போர்டு க்ரியேட் பண்ண போகிறீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் பண்ணி வைக்க போகிறீங்களா, இல்லை டிஜிட்டல் ஃபார்மில் போக போகிறீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரைவசி வந்து முக்கியம்னு நினைப்பாங்க. அதை வந்து தான் வீட்டில் ஒட்டி வைக்கிறதையோ ஆர் வந்து ஹாஸ்டல்லையோ இல்லை மேன்ஷன்லையோ ஸ்டிக் பண்ணுறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அது தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் கூட போய்க்கலாம். இல்லை ட்ரெடிஷ்னல் வந்து ரொம்ப இன்னும் பவர்ஃபுல், அதுக்கு உண்மையிலேயே சக்தி அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் இந்த வருடத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிருப்பீங்க. இந்த வருடம் நான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதான் என்னோட ஃபோக்கஸ் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பண்ணலாம். இல்லை ஒரு சிலருக்கு இது மட்டும்தாங்க மெயின் கோல், என் பிஸ்னஸ் மட்டும்தான் மெயின் கோல் அப்படின்னா நீங்கள் தீம் பேஸ்டு அதை வந்து நீங்கள் போய்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து மிக்ஸ்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷன் போர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது 2-3 காப்பி போட்டு ஒன்று நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு இன்னொன்று வந்து மிரர் கிட்ட ஸ்டிக் பண்ணலாம். சின்னதாக பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் எப்போவுமே அதை பார்க்குற மாதிரி உங்கள் வேலெட்ஸில் வந்து கேரி பண்ணிக்கலாம். விஷன் போர்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டெப் 1 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி விஷன் போர்டு செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கான விஷன் போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், என்ன டைப் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு. 2வது கோலில் கிளாரிட்டி வேணும். உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டியை கொண்டுட்டு வாங்க. என்ன இலக்குக்காக நீங்கள் விஷன் போர்டு கிரியேட் பண்ண போகிறீங்க? உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்காகவோ மணிக்காகவோ பண்ண போகிறீங்களா? அப்போது மணினா எவ்வளவு பணம் வேணும், ரிலேஷன்ஷிப்னா என்ன மாதிரி பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உங்களுடைய இலக்கு, அந்த இலக்கு வந்து ரொம்ப கிளியரான ஒரு இலக்கை வந்து அமைச்சுக்கிறணும். 3வது கலெக்ட் த பிக்சர்ஸ். ஒரு கார் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் விஷன் போர்டில் வெறும் கார் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த காரோட சைடு இமேஜ், ஃப்ரண்ட் இமேஜ், அந்த கார் என்ன கலரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த காரோட உள் பாகங்கள், இப்படி தனித்தனி இமேஜாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் ஏஐஸ் இருக்கனால ஜெமினை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எஸ்ஐ ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏஐயில் வந்து கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி வந்து முக்கியம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கிளியராக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஏஐ வந்து உங்களுக்கான இமேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். 4th ஒன் செலக்ட் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, உங்களை ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக வைக்கக்கூடிய வார்த்தைகளையோ அல்ல வாக்கியங்களையோ வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய விஷன் போர்டில் ஒட்டணும். லைக் நிறைய பேருக்கு திருக்குறள் மோட்டிவேட் பண்ணலாம், ஒரு சிலருக்கு அஃபர்மேஷன்ஸ் மோட்டிவேட் பண்ணலாம், ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வார்த்தை, உன்னால் முடியும் அப்படின்ற வார்த்தையோ, இல்லை தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மைவர்த்த கூலி தரும், இந்த மாதிரி திருக்குறள், உன்னுடைய எண்ணங்கள் தான் எல்லாமே, இந்த மாதிரியான வார்த்தைகளையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களை எது பூஸ்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்க. அந்த வார்த்தைகள் 1-2 வார்த்தைகள் ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸாக வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அதையும் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. 5th பாயிண்ட், நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லா பிக்சர்ஸ் அண்ட் சென்டென்ஸ் எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணிடுங்க. நீங்கள் ஹார்ட் காப்பியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா பிக்சர்ஸையும் பிரிண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஃபைனல் ஸ்டெப், நீங்கள் விஷன் போர்டை ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரணும். அதை பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் அந்த காருக்குள்ளே இருக்க மாதிரி, ஆல்ரெடி நீட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண மாதிரி, ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சின்ன விசுவலைசேஷன் பண்ணுங்கள்.
தேங்க் பண்ணுங்க அந்த விஷன் போர்டுக்கு. ரெகுலரா அதுல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸையோ, இல்ல உங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த கோட்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்ட வாசிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, "அத நான் அடைஞ்சுட்டேன்." இப்போ நீங்க கார் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்காக நீங்க ஸ்டிக் பண்ணியிருக்கீங்கன்னா, "அந்த கார நான் அடைஞ்சுட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு" உங்க ஹார்ட் கிட்ட வந்து கை வச்சு சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்க என்ன டைப் ஆஃப் விஷன் போர்டு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த காணொளியை சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கீழ தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க விடையளிக்கிறோம். இந்த மாதிரி உங்க லைஃப்ப மேம்படுத்துறதுக்கான ஈர்ப்பு பயிற்சிகள், தேவதைகள பற்றி, ஹோப்பன பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலில நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க் யூ